அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இதுவரை தங்களின் ஜென்ம ராசியில் இருந்த சனி பகவான் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்துக்கு செல்கிறார். ஆக சற்று எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். ஒரு 50% நன்மைகள் தங்களுக்கு அதிகரிக்கலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று சாதகமாக இருக்கும். ஆனால் உடல் அலைச்சலால் தூக்கமின்மை, உடல் நிலையில் சோர்வு, தங்களுக்கு ஞாபக மறதி போன்றவை ஏற்படலாம். தேவையில்லாத பயணங்களை தவிர்த்தால் தங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களால் வீண் மருத்துவ செலவுகள் உண்டாகும். வீட்டில் உள்ள மூத்தோர்களை நன்றாக பராமரித்தல் வேண்டும். குடும்பம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்ளுதல் வேண்டும். 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதால் தங்களை அறியாமலேயே குடும்ப ஒற்றுமை பாதிக்கலாம். ஆகவே பேச்சில் கவனம் தேவை. உறவினர்களிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தங்களுக்கு வரலாம். ஆகவே உறவினர்களை தாங்கள் அனுசரித்து செல்லுதல் வேண்டும். பண வரவுகள் எதிர்பாராத வகையில் கிடைப்பதால் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். தற்சமயம் கும்பராசினருக்கு குரு பகவான் சாதகமாக இருக்கிறார். ராசியில் ராகு, 7ஆம் இடத்தில் கேது, சனி 2இல், வாக்குஸ்தான சனி. அனாவசியமாக கடன் வாங்குதல் கூடாது, கொடுத்தலும் கூடாது. பிறருக்கு ஜாமீன் போன்றவற்றை கொடுப்பது கூடவே கூடாது. கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் தொழில் உள்ளவர்களுக்கு ஓரளவுதான் லாபம் கிடைக்கும். 100க்கு 100 லாபம் என்பதை எதிர்பார்க்க முடியாது. கொடுக்கல் வாங்கலில் தாங்கள் நம்பியவர்களே தங்களுக்கு துரோகம் செய்வார்கள். உங்களுடைய வம்பு வழக்குகளில் ஓரளவு சாதகமான நிலை தென்படுகிறது. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் சிறு சிறு சங்கடங்களை எதிர்கொள்ளலாம். எதிர்பார்த்த கடன் உதவிகள் தாமதப்பட்டாலும் தக்க சமயத்தில் கிடைக்கும். அரசு வழியில் தேவையில்லாத பிரச்சனைகளை தாங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். எதிலும் எதிர்நீச்சல் போட்டாலும் முன்னேறி விடுவீர்கள். உத்தியோகத்தர்கள் பொறுத்தவரை கடந்த கால பிரச்சனைகள் அனைத்தும் குறையும். உழைப்பு அதிகமாகும். பிறரின் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். அரசியல் துறை பொறுத்தவரை கட்சிக்குள் புகழ் பெருகும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். அடிக்கடி பிரயாணங்கள் செல்ல வேண்டி இருக்கும். ஆக 7.5 சனியில் 2ஆம் இடத்து சனி என்பதால் ஓரளவுக்கு தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். விவசாயத்தை பொறுத்தவரை விளைச்சல் சுமாராகத்தான் இருக்கும். எதிர்பார்த்த அமோக லாபம் கிடைப்பது கடினம். கால்நடைகளுக்கு அவ்வப்போது நோய் நொடிகள் வரலாம். கவனம் தேவை. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைப்பதில் தாமதமாகலாம். வெளிநாட்டு ஒப்பந்தங்களில் தங்களுக்கு தடங்கல்கள் உண்டாகலாம். அடுத்து, நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைப்பது சற்று கடினம்தான் தங்களுக்கு. பெண்களுக்கு பொறுத்தவரை சுபகாரியங்கள் கூடும். சிறு சிறு தரங்களுக்கு பிறகு சுபகாரியங்கள் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு நல்ல விதத்தில் குழந்தைகள் உருவாகலாம். ஆக கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்தால் குடும்பத்தில் அமைதி நிலவும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். கடன் வாங்குதல் வேண்டாம். இன்னும் சிறிது காலத்துக்கு பொறுமையாக இருங்கள். தொழிலில் அகலக்கால் வைத்தல் கூடாது. கும்ப ராசினருக்கு 50%. கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.